கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். முதலில் ஒரு ஆடியோ, அதை கேட்டுவிட்டு அதற்கான பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, அத்தைகளின் ஆசி அனைவருக்கும் இருக்கட்டும். இன்றைய பதிவு 267வது பதிவில் ஒரு கன்னிக்கு எத்தனை பிறப்பு என்பதை கூறினீர்கள். பிறக்கும்போது ஒரு பிறப்பு, அடுத்து கன்னியாகும்போது ஒரு பிறப்பு, அடுத்து கன்னியை உள்ளே எடுக்கும்போது ஒரு பிறப்பு என 3 பிறப்புகள் கூறியதை கேட்டவுடன் மெய் சிலிர்த்து விட்டது. மிகவும் சந்தோஷம். அடுத்தது, ஒருவருக்கு அத்தைகளின் பெயர் குறித்த பேனாவை கொடுத்ததால் அவர் கனவில் அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வை கேட்டதும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கும் அத்தைகள் பெயர் பொறித்த கீ செயின் கொடுத்திருக்கிறீர்கள், அதை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். நன்றி, வணக்கம். அத்தைகளின் ஆசி அனைவருக்கும் இருக்கட்டும். மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதில் கீ செயின் தந்ததை சொல்லிட்டீங்க. இனிமேல் எல்லாரும் கீ செயின் கேட்பாங்க, எப்படி அனுப்பி வைக்க ரொம்ப கஷ்டம். அன்பு உறவுகளே, என்னை சந்திப்பவர்களுக்கு நிச்சயமாக கீ செயின் மற்றும் அத்தைகளின் பேனாக்கள் வழங்கும் ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் இவர்களை எல்லாம் என்னை சந்தித்தவர்கள் இல்லைன்னா இங்கேருந்து குத்துவிளக்கு ஏதாவது வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த குத்துவிளக்கு வாங்கும்போது அது கூட கீ செயின், பேனா இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வச்சு அனுப்புவேன். ஆக ஒருவேளை சிலருக்கு வைத்து அனுப்பவில்லை என்றால் தவறாக நினைத்து விட வேண்டாம். கீ செயின் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம், இல்லை பேனா முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். அங்கிள் வணக்கம், என் பெயர் ஆசினி. நான் அம்மா டெய்லியும் கன்னி தெய்வத்தை வணங்குவாங்க. அம்மாட்ட கேட்பேன், எப்படி விளக்கு கன்னி தெய்வமா மாறும்னு சொல்லி அம்மாட்ட கேட்பேன். அம்மா சொல்லுவாங்க இது அதோட ஒளியை பாரு, தீபத்தை நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படிங்க ஐயா விளக்கு கன்னி தெய்வமா மாறும்? அடேங்கப்பா, பேசுவதே ஒரு கன்னி தெய்வம் போன்றுதான் இருக்கிறது. மகிழ்ச்சி அம்மா, உன்னுடைய கேள்விக்கு நான் பதிலளித்துத்தான் ஆக வேண்டும். விளக்கு கன்னி தெய்வமாக மாற இயலுமா என்றால் மாற இயலாத காரியம்தான். ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக, மானசீகமாக, மனமுவர்ந்து உண்மையாக அந்த கன்னி தெய்வத்தை நேசித்து நீங்கள் வழிபடும் பொழுது அந்த விளக்கில் அந்த கன்னி தெய்வம் அந்த தீபச் சுடரில் இருந்து உங்களை வழிநடத்துவார்கள். ஆனால் தேங்காயில் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று கூறுவேன். அந்த தேங்காய்க்குள் தான் அந்த கன்னி தெய்வத்தின் ஆன்மா இருக்கும் என்றும் கூறுவேன். அதுதான் பதி என்றும் கூறுவேன். ஒரு எடுத்துக்காட்டிற்கு, நம் வீட்டில் ஒரு தேங்காயை போட்டு விட்டோம் என்றால் 10 நாளுக்குள் அந்த கண் வெடித்து அந்த தேங்காய் நீர் வெளியே அழுகியபடி வாடையோடு வெளியே வரும். ஆனால் கன்னி தெய்வத்தை முழுமையாக எடுத்த ஒரு தேங்காய் பதியில் அதற்கு எந்த பிரச்சனையும் வராது. அது 10 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி, தேங்காய் கண் வெடிக்காது, உடையாது, அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். ஆக நீ ஒரு குழந்தை, அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறாய். உனக்காகவே உன் கன்னி தெய்வம் அந்த விளக்கில் இருப்பதை உனக்கு காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது கனவிலோ இல்லை நேரிலோ. நேரில் பார்த்தால் சில குழந்தைகள் பயந்து விடக்கூடாது. ஆகவே நீ பேச படித்து விட்டாய். பேசும் குழந்தை, அதாவது இப்போ 1 வயசுக்கு உள்ள குழந்தைன்னா கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். நான்லாம் பல குழந்தைகளை அத்தைகளிடத்திலே காட்டும் பொழுது அந்த விளக்கை கைகொண்டு பிடித்து இழுக்க முயற்சி செய்வார்கள் அந்த குழந்தைகள். அவர்கள் பார்வைக்கு அது விளக்கல்ல, கன்னி தெய்வமாகவே தெரியும். அதே போன்று நீ இப்பொழுது பெரிய குழந்தையாகிவிட்டதனால் உனக்கு பேச தெரியும் என்பதனால் உன் கண்களுக்கு அந்த தெய்வம் தெரியவில்லை. இருந்தாலும் உன் கண்களுக்கு அந்த கன்னி தெய்வம் தெரிய வேண்டும் அந்த விளக்கில் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதே குரலோடு நீ மறுபடியும் நம் கன்னி தெய்வ சேனலில் எனக்கு நீ சாட்சியாக கன்னி தெய்வத்தை கண்டேன் மாமா என்று நீ கூறினால் அதைவிட மகிழ்ச்சி வேறென்ன இருந்துவிட முடியும். நிச்சயமாக அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். அங்கிள், நான் ஏதோ தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா.
இது உன்னுடைய சந்தேகம் மட்டுமல்ல, உன் தாயுடைய சந்தேகம் என்று நினைக்கிறேன். இருவருமே ஒன்றாக இருந்துதான் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்கிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று நினைத்து அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்பா, கன்னி தெய்வம் துணைப்பா. நம்ம வீட்டில் முன்னாடியிலேருந்தே நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டே இருப்போம்ப்பா. அது வளர்ந்து வரும், குட்டியாக பிடிச்சிட்டு வந்தாக்கா வளர்ந்து வரும். ஒரு 6 மாதம் வந்தோன்னா அது வந்து ஏதாவது சாப்பிடாம இருந்தபடியே வாந்தி அடுத்து அது செத்து போயிடும்ப்பா. அதே மாதிரி 2-3 நாய் செத்து போயிருக்குப்பா. அப்புறமும் போயிட்டு குட்டியை தூக்கி அந்த வளர்த்துக்கிட்டே இருப்போம்ப்பா. இப்போ இங்கே புது வீட்டுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்தோம். இங்கே ஒரு நாய்க்குட்டி அதேமாரி இறந்து போயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் ஒரு பொண்குட்டியை தூக்கி வச்சுன்னா அது தாப்பா இருக்குது. அது இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா. வளர்ந்து நிற்கி இப்போ தாப்பா தெரியும். கன்னி தெய்வம் இருக்கிற வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தாப்பா தெரியும். ஆனால் அது என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா. வணக்கம்மா. அந்த நாய்க்குட்டியை கடைசி காலம் வரை வளருங்கள். இதற்கு பிறகு வேறு நாய்க்குட்டிகள் வளர்க்க ஆசைப்படாதீர்கள். உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை வைத்து வணங்கும் பொழுது அங்கே காவலும் அவர்கள்தான், உங்களை பாதுகாப்பதும் அவர்கள்தான், உங்களை வாழ வைப்பவரும் அவர்கள்தான். அனைத்தும் கன்னி தெய்வம்தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு வீட்டிற்கு நாய் தேவையா என்றால் தேவையே இல்லை. ஏனென்றால் நாய்க்கு நாய் மிகவும் நன்றி உள்ளது, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் நாய் என்ன செய்யும் என்றால் தெய்வத்தை பார்த்தாலும் குலைக்கும், கள்ளனை பார்த்தாலும் குலைக்கும், பேயை பார்த்தாலும் குலைக்கும். பேயை பார்த்து குலைக்கலாம், திருடனை பார்த்து குலைக்கலாம், தெய்வத்தை பார்த்து குலைக்கலாமா? அது தவறாச்சே. அதையும் அது செய்யும். ஆகவே தான் ஒரு கன்னி தெய்வத்தை பெற்ற நீங்கள் நாய்களை வளர்க்க வேண்டாம் என்று கூறுகிறேன். மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய ஒவ்வொரு பதிவையும் கவனித்து கொண்டிருக்கிறேன், கமெண்டுகளையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். அற்புதமாக நம் கன்னி தெய்வ சேனலை சரியாக பின்பற்றி வருகிறீர்கள் என்று உணர்கிறேன். கடைசி வரை இதை சரியாக பாருங்கள். எந்த ஒரு பதிவையும் இடையில் விடாதீர்கள். முழுமையாக கேட்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மகிழ்ச்சி. அந்த குழந்தை கேட்டது போல, எப்படி மாமா ஒரு விளக்கானது கன்னி தெய்வமாக மாறும் என்று கேட்டால், அது சிறு குழந்தை அறியாமல் கேட்டிருக்கிறது. விளக்கு கன்னி தெய்வமாக மாறுகிறதோ இல்லையோ, அந்த கன்னி தெய்வத்திற்காக வைக்கப்பட்ட விளக்கு கன்னி தெய்வமாகவே நாம் பார்க்கிறோம், பார்க்க வேண்டும். அந்த விளக்கில் தான் அவர்கள் அமர்ந்து கொண்டு தவம் இருப்பார்கள். அந்த விளக்கில் தான் அமர்ந்து கொண்டு நமக்கு வாக்களிப்பார்கள். அந்த விளக்கில் தான் அமர்ந்து கொண்டு நம் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அன்பு குழந்தையே, நீ சிறு குழந்தை. இன்று நீ கேட்ட கேள்வி மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் அந்த விளக்கில் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு முதலில் நீங்கள் முறைப்படி அந்த கன்னியை எடுத்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி எடுத்திருந்தால் நிச்சயமாக என் ஆசைக்காகவே அது உனக்கு காட்சி தந்து விடுவார்கள். இருந்தாலும் எடுக்கவில்லையே என்றாலும் கூட அந்த கன்னி தெய்வம் உனக்கு காட்சி தர வேண்டும். அந்த அற்புதமான விஷயத்தை நீ எங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த குழந்தையை பெற்ற தாயே, அந்த குழந்தையை அந்த கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றும் பொழுது அந்த கன்னி தெய்வத்தை பார்த்து வழிபடச் சொல். நிச்சயமாக அந்த குழந்தையின் கண்ணுக்கு அவர்கள் தெரிவார்கள் என்று நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். அப்பா, இங்கே விளக்கு வாங்கி கொடுத்தீங்க, ஆனால் நான் இன்னும் அந்த விளக்கு இன்னும் ஏற்றலப்பா. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு மாதம் வேலைக்கு போனால் அந்த காசு இருந்தால் எப்படியும் ஏதாவது ஒரு செலவு வந்துடும்ப்பா. அவன் மலேசியாவில் வந்து அனுப்பும்போது ஒவ்வொரு மாதமும் காசு வந்துருச்சுன்னா ஆசையாக பார்த்துட்ருப்பேன். ஆனால் ஆஸ்பத்திரி செலவு ஏதாப்பா அவருக்கு வந்துடும். எல்லாத்தையும் அப்படியே தான்ப்பா செலவாகவே போயிடும்ப்பா. கையில் வச்சுக்கவே முடியாது. அதனால தான்ப்பா இந்த தடவை ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணுன்னே விளக்கு வாங்குறேன் தாயும் உங்களுக்கு அப்படின்னு நான் கன்னி தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன்ப்பா. நீங்களும் அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டீங்கப்பா. அத்தைகளோட ஆசீர்வாதத்தோடு எனக்கு விளக்கு கிடச்சிருச்சுப்பா. ஆனால் நான் இன்னும் அதை ஏற்றலப்பா. ஏன்னா எப்படியாவது இந்த ஆடி மாதத்தில் அந்த 2 கன்னியாமாவையும் உள்ளே எடுத்து முறைப்படி சாமி கும்பிடணுன்னு ஆசைப்பா. இனிமேலும் உங்களை காக்க வைக்கக்கூடாது. இது நாள் வரைக்கும் தெரியலை.
இப்போ அப்பா நீங்கள் இவ்வளோ சொல்லியும் சொந்த வீடு இருந்தும் நம்ம அதை செய்யலைன்னா நம்ம இருக்கிறதுலே அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரே முடிவாக எடுத்துட்டோம்ப்பா. அதனால் இந்த மாதம் ஆடி மாதம் முறைப்படி கும்பிடணும்ப்பா. அதுக்குள்ளார இப்போ நான் இதை எடுத்து ஏற்றிட்டேன்னா மறுபடியும் நான் கன்னி தெய்வங்களை உள்ள அழைக்கும்போது நான் மறுபடியும் வாங்க முடியாதுப்பா. அதனால விளக்க ஏற்றாமல் வச்சுருக்கப்பா. ஆடி மாதத்தில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த ஒரு உதவியும் செய்யணும்ப்பா. நீங்கள் உள்ளே எடுக்கிறதுக்கான வழியை நீங்கள் தான்ப்பா காட்டணும். உங்களால் தான்ப்பா அது முடியும். வேறு யாரையும் நான் நம்பி கேட்க மாட்டேன்ப்பா. நீங்கள் எப்போ முடியுதோ. இந்த மாதத்தில் வேறு பாப்பாவுக்கு வேறு விசேஷம் வைக்கணும்னு வேற சொன்னீங்கப்பா. உங்களுக்கு வேலை நிறைய இருக்குதுப்பா, தெரியுதுப்பா. அதனால் நான் தொந்தரவு பண்ணலப்பா. ஆனால் எப்போ வரனாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மகிழ்ச்சி அம்மா. கன்னி தெய்வத்தை எடுத்து தருவது ஒரு தொந்தரவா? கன்னி தெய்வத்தை எடுப்பதை பற்றி பேசுவது தொந்தரவா? அப்படி என்னிடத்தில் கேட்டால் இவை நான் செய்த புண்ணியமாக கருதுகிறேன். இது தொந்தரவாக நான் ஒரு காலமும் கருத மாட்டேன். என்ன வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரம்தான் தூங்க முடிகிறது. மற்ற நேரங்களில் நிறைய உறவுகள் என்னிடத்தில் ஃபோனில் தொடர்பு கொள்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறார்கள், நேரில் வந்து பார்க்கிறார்கள். இத்தனை பேரையும் நான் சமாளித்து இங்கே பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அனைவருமே என் சொல்லுக்கு கட்டுப்படுகிறார்கள். இப்போது இன்றைக்கி கூட கடையத்திலிருந்து ஒரு அன்பு மகள் என்னை பார்க்க வர வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கூறினார்கள். நான் அடுத்தபடியாக தஞ்சாவூர் செல்ல வேண்டியது இருப்பதால் இப்பொழுது பார்க்க இயலாது. நான் சரியான நேரத்தை சொல்கிறேன், அப்பொழுது வாருங்கள் என்று கூறியிருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக சந்திப்பேன். ஏற்கனவே அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று வந்திருக்கிறேன். இன்னும் அந்த குழந்தை இந்த தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாள். மதிப்பெண் சரியாக ஞாபகம் இல்லை, 467 என்று நினைக்கிறேன். நம் கன்னிவழி பிள்ளைகள் அனைவருமே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு சென்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மகிழ்ச்சி. அந்த பிள்ளையை மனதார வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் கன்னி தெய்வத்தை முறையாக எடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டீர்கள். ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். உங்கள் ஊரில் உங்களுக்கு ஏதாவது வைத்தியர்கள், அதாவது மாந்திரிகம் கற்றுக்கொண்டவர்கள் தெரிந்தால் அவர்கள் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் என்னால் அந்த வீட்டிற்கு வர முடியும் என்றால் வந்து அங்கே கன்னி தெய்வம் வந்திருக்கிறதா வரவில்லையா என்பதை பார்த்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூறுவேன். நான் தான் வந்து எடுத்து தர வேண்டும், என் மூலமாகத்தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கும் ஆசை இல்லை, நீங்களும் ஆசைப்படக்கூடாது. எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் அந்த உணர்வோடு ஆசைப்படுகிறார்கள். காரணம், நிறைய இடங்களில் ஏமாற்றி விடுவதால் கன்னி தெய்வத்தை எடுத்து தருகிறேன் என்று கூறிவிட்டு ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல், கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்க தெரியாமல் அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆகவே நிறைய உறவுகள் என்னை தேடி வந்து முதலில் கூறுவதே அதுதான். நாங்கள் ஏமாந்து விட்டோம், 2 முறை ஏமாந்து விட்டோம், நீங்கள் தான் எடுத்து தர வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு வேறு வழி இல்லை, அவர்களிடம் மறுத்து பேச முடியவும் இல்லை. ஆகவே தான் பல உறவுகளுக்கு அதை நான் வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது கூட நேற்று தஞ்சாவூரில் கன்னி தெய்வத்தை எடுத்திருந்தார்கள். எடுத்தாச்சு, மாந்திரிகவாதிகள் சென்றாச்சு. ஆனால் நான் தஞ்சாவூருக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. மற்றவர்களைப் போல் அல்ல, நான் பஸ்ஸில் செல்கிறவனும் அல்ல. நான் தஞ்சாவூருக்கு சென்று வர வேண்டும் என்றால் எனக்கு என்ன செலவு வரும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். ஒரு சொந்த காரு இருக்குது, ஆனால் வாடகை கார் பிடிச்சா அதுக்கு 17,000 18,000 வாடகை கேட்பான். சொந்த கார்லேயே போகிறதா இருந்தாலும் குறைஞ்சி பார்த்தாலும் ஒரு 8,000 இல்லை 9,000 டீசல் போட வேண்டிய வரும். டோல்கேட்டு செலவு இருக்குது, ரூம் வாடகை இருக்குது, சாப்பாட்டு செலவு இருக்குது, டிரைவர் சம்பளம் இருக்குது. இவ்வளவு காரியங்களை நான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 நாட்கள் ஆகிவிடும் சென்று வீட்டுக்கு வருவதற்கு. அப்போ 2 நாட்கள் மற்ற கன்னி தெய்வங்களையும் என்னால் சந்திக்க முடியாது. இப்படியெல்லாம் பொறுப்பு இருந்தாலும் கூட நான் எவ்வளவு செலவு வந்தாலும் அதை ஒரு கடினமாக கஷ்டமாக எடுத்துக்கொள்ளாமல் கன்னி தெய்வத்திற்காக ஓடோடி சென்று அதையும் பார்க்கிறேன். பார்க்க அந்த கன்னி தெய்வம் என்னை அழைக்கிறது, அதனால் நான் செல்கிறேன். அன்பு உறவுகளை, வெளியூரில் இருக்கும் உறவுகளுக்கு ஒரு தாழ்மையான விண்ணப்பம். உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியர்கள் உங்கள் ஊரில் இருந்தால் அவர்களை வைத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் நிச்சயமாக மனதார வாழ்த்துகிறேன்.
ஏனென்றால் யார் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. நான் தான் வந்து எல்லாம் செய்யணும், என் மூலமாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்கக்கூடாது. நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நல்ல வைத்தியர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டால் நான் மனதார சந்தோஷம்தான் படுவேன். மகிழ்ச்சி உறவுகளே, இந்த அம்மா நிச்சயமாக கன்னி தெய்வத்தை எடுப்பார்கள். வரும் ஆடி மாதத்திற்குள் நல்லபடியாக வாழ்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் எனக்கு கிடையாது. நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் கன்னி தெய்வம் ஒருபோதும் கைவிடாது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு, மணி 5:48 ஆகிவிட்டது. இன்னும் 12 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நான் தீபமேற்ற செல்ல வேண்டும். ஏனென்றால் என் வீட்டில் இப்பொழுது நான் மட்டும்தான் இருக்கிறேன், கன்னி தெய்வங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் விடுமுறைக்காக என்னுடைய மாமியார் வீட்டிற்கு அவர்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி அனைவரும். வீட்டில் வரும் ஆடி மாதம் 30ஆம் தேதி அத்தைகளின் திருவிழா இருப்பதனால் இந்த வருடம் முன்கூட்டியே இந்த லீவு நாளிலேயே வீட்டை பழுது நீக்கி பழுது பார்த்து வீட்டுக்கு வெள்ளை அடித்து பெயிண்டிங் செய்து மற்றும் கொஞ்சம் ஆஸ்பரா சீட்லாம் போட வேண்டியிருக்கு. அதையெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டாக வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். நாளை மறுதினத்திலிருந்து வேலை ஆரம்பமாகிறது. ஆகவே குடும்பத்தை மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். இதனால் அத்தைகளுக்கு தீபமேற்றக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் சரியான நேரத்தில் தீபமேற்ற வேண்டும். இன்றைக்கி கொஞ்சம் முன்னக்கூட்டியே இந்த பதிவை ரெடி பண்ணலான்னு பார்த்தேன், முடியலை. இப்போ மணி 5:49, இன்னும் 11 நிமிஷம் இருக்குது. நான் இன்னும் 4 நிமிடம் மட்டும்தான் இதில் பேசுவேன். மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம், அதற்கான பதிலளிப்போம். அப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ 6-7 வீட்டில் அந்த மாதிரி கன்னி தெய்வம் இருக்காங்கப்பா. ஆனால் இப்போது நான் சொன்னோம்னாலும் இதை எடுத்து சொன்னாலும் இதை காமிச்சாலும் யாராவது கேட்டுக்க மாட்டாங்கப்பா. ஏன்னா அந்த தெருவில் சாமி கும்பிடுவோன்னு சொன்னாலப்பா, அந்த இடத்துல சாமி கும்பிட்ற இடத்துல அந்த சாமி கும்பிட்றதுக்கு அது எல்லாத்தையுமே என்னதாப்பா செய்ய சொல்லுவாங்க. எனக்கு தான் அருள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாமி கூப்பிட்டு பார்த்தாப்பா அது என்ன தான் செய்ய சொன்னாங்க. அதில் பாதி பேருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நானாக அதை எதையும் செய்யலை. எல்லாரையும் வச்சும் சாமி பார்த்தப்போ நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். நான் போய்ட்டு சும்மா 90 எடுத்தா தப்பா பூசிவிடும். அவள் சொல்கிறா நான் செய்வேன்ப்பா, ஆனால் நல்லா போயிடுச்சுன்னு சொல்லுவாப்பா. அப்படி இருந்த இடத்துல எனக்கும் எதிர்ப்பாகவும் இருந்தாப்பா. வருஷம் சாமி பார்க்கும்போது அவள் தான் வாயை திறந்து பேசலை, வேறு யாருமே இல்லை, அது சாமி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வருஷம் அழுதுகிட்டே இருக்கான். எல்லாரும் போயிட்டு பார்க்குறா, தூக்குறா, என்னமோ செய்கிறா, எதுலேயுமே அவன் அழுகை நிறுத்தவே இல்லை. 1 வயசு குழந்தைதாப்பா. அப்புறம் நான் பார்த்தேன், ஏன்னா இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கேன், இன்னும் அமரவே இல்லை, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்தா இன்னும் சரியாகலை அந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு நான் போனேன்ப்பா. எதிர்பாரமாக போனேன். வீட்டுக்குள்ளே போனோன்னே குழந்தை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி அழுகிறான், நிறுத்தவே இல்லை, ஆஸ்பத்திரிலையும் காமிச்சிக்கிட்டு தான் வந்தோம், சரியே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி பண்ணுச்சுப்பா. 2 குழந்தைய வாங்கினப்பா நான் கையில் வாங்கிட்டு அவனை தலையிலேருந்து கால் வரைக்கும் தடவி கொடுத்துட்டு நான் வச்சுருந்தேன்ப்பா. கொஞ்ச நேரத்தில் அவன் அழுகையும் நிறுத்திட்டேன். 90 எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க, பூசி விட்டு தடவி விட்டேன். அவனுக்கு சரியாயிடுச்சு. குழந்தைய கொடுத்துட்டேன். அப்புறம் கொண்டு போயிட்டு பால் கொடுத்தா குடித்தான்ப்பா. நல்லா பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான். அதுலேருந்து ஓரளவு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டா, ஏதோ பரவாயில்ல 90 பூசினா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சுருந்தாப்பா. போய்கிட்டே இருந்துச்சு, சாமி விட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா எனக்கும் பிடிக்காதவங்களும் நிறைய வேலையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு செஞ்சுருக்காங்க. அதுலேருந்து தான் அவர் உடம்புக்கும் ரொம்ப முடியாமல் போனது. இருந்தாலும் நம்ம தெய்வ சக்தியை நம்பும்போது அந்த கெட்ட சக்தியை நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னே நான் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா. ஆனாலும் ஒரு தெளிவாக இல்லை. நடக்கிறதும் தெரியும், என்னது செய்கிறாங்க, நம்மளை இந்த மாதிரி செய்கிறா, அதனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம சொன்னாலும் அதை கேட்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்தால் அவரை மாற்றவும் முடியலை. கவலைப்படாதுங்கம்மா. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அழும் குழந்தைக்கு என்ன செய்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. திருநீர் போடுகிறீங்க, தடை கொடுக்குறீங்க, அந்த குழந்தை சரியாகுது. அப்போ உங்கள் கூட இறைவன் இருக்கிறான், தெய்வம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் உங்கள் கணவரையோ உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ வாழ வைப்பது எவ்வளவு நேரம் ஆகிவிடும். அப்போது அந்த நம்ம சரியான இடத்துக்கு நாம் செல்லவில்லை என்பதுதான் உண்மை.
முதலில் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை.